ஜூன் 3. உகாண்டா மறைசாட்சிகள். கிபி 1884 ஆண்டு வரை உகாண்டாவை ஆட்சி செய்த அரசர் முத்தேசா மக்கள் விரும்பும் சமயத்தினை பின்பற்றி வாழ அனுமதி வழங்க உகாண்டாவில் கிறிஸ்தவம் பரவத் தொடங்கியது. கிறிஸ்தவ மறைபணியாளர்கள் உகாண்டா மக்களுக்கு கற்பித்ததையும் மக்கள் மனம் திரும்பியதையும் கண்ட அரசன் முத்தேசா கிறிஸ்தவ மறைபணியாளர்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் ஆதரவளித்து அவர்களை பாதுகாத்தார். கிபி 1884 ஆண்டு இளவரசர் 2ஆம் வாங்கா உகாண்டாவின் புதிய அரசராக பதவியேற்க கிறிஸ்தவ மறைபணியாளர்களுக்கு தடை விதித்து கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தினான். உகாண்டா மக்கள் அரச பாரம்பரியத்தின் வழிவந்த தெய்வங்களை வணங்குவதற்கு வற்புறுத்திய அரசர் 2ஆம் வாங்கா கிபி 1885 ஆண்டு கிறிஸ்தவ மறைபணியாளர்களான ஜோசப் ருக்காரமா, மார்க்க கும்பா மற்றும் நோவா சர்வாங்காவினை படுகொலை செய்தான். கிபி 1885 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஆங்கிலிக்கன் திருச்சபையினை சேர்ந்த ஆயர் ஜேம்ஸ் ஹன்னிங்டன் உகாண்டாவிற்கு வருகை தர ஆயர் உகாண்டாவிற்குள் அனுமதியின்றி நுழைந்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆயர் ஜேம்ஸ் ஹன்னிங்டனின் படுகொலைக்கு எதிராக அரசவையின் மூத்த ஆலோசகரான ஜோசப் முகாசா அரசரிடம் நியாயம் கேட்க கோபமுற்ற அரசன் 2ஆம் வாங்கா ஜோசப் முகாசாவையும் படுகொலை செய்தான். உகாண்டாவின் அரசராக பொறுப்பேற்ற முதல் நாள் முதல் எண்ணற்ற கிறிஸ்தவ மறைபணியாளர்களை துன்புறுத்தி படுகொலை செய்த அரசன் 2ஆம் வாங்கா கிபி 1886 ஆண்டு ஜூன் 3ஆம் நாள் 26 கிறிஸ்தவ மறைபணியாளர்களை துன்புறுத்தி படுகொலை செய்தான். ஆண்டவரை அறிந்திராத உகாண்டா நாட்டில் ஆண்டவரை அறிவித்து மறைசாட்சியான 22 கத்தோலிக்க மறைபணியாளர்களை திருத்தந்தை 6ஆம் பவுல் கிபி 1964 ஆண்டு அக்டோபர் 18ஆம் நாள் புனிதர்களாக உயர்த்தினார். ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்ததற்காக படுகொலை செய்யப்பட்ட உகாண்டா மறைசாட்சிகளின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகில் மறைபணிக்காக துன்பங்களை அனுபவிக்கின்ற துறவிகளுக்காகவும் மக்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.